நேயர்களே, நிஜத்தின் நிழல்கள் இந்த வரிசையில் இன்னைக்கு பிரேம்சந்த் அப்படின்ற ஒரு பெரிய எழுத்தாளர் ஒரு 300 கதைகளுக்கு மேலே இந்தியில் எழுதியிருக்கார். அவர் வந்து உபன்யாசனுடைய சாம்ராட்டுன்னு அழைப்பாங்க. ஏன்னா 11 நாவலுக்கு மேலே இன்னும் இது வரைக்கும் எழுதவே இல்லை, அவர் எழுதியிருக்கார். அதனால் அவருடைய கதைகள் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக இருக்கும். எப்படி நம்ம தமிழில் வந்து சிவாஜி கணேசன் எடுக்காத கேரக்டரே இல்லைன்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி பிரேம்சந்திரனுடைய கதைகள் வந்து அவர் டச் பண்ணாத விஷயமே கிடையாது. எனக்கு பிடிச்ச அவருடைய கதைகளில் ஒன்று கஃபன். கஃபன்னா என்ன தெரியுங்களா? ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு இறுதியாக போத்துற துணி, நம்ம சொல்லுவோம் காடா துணி போத்துவாங்க அப்படின்ட்டு, அந்த துணியினுடைய பெயர் தான் கஃபன். அவர் வந்து அதுக்கு ஒரு கதை, நம்மளுடைய நாடு இதுக்கு முன்னாடி எப்படி வறுமையில் இருந்தது, ஏழ்மைத்தனத்தை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்றத, பெண்கள் அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதையும் அழகாக சொல்லியிருப்பார் இந்த கதையில். நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருந்தது சீரழிஞ்சுன்றத காட்டுறார். அவர் வந்து ஒரு இது கீசுன்ற ஒரு அப்பா, மாதவன்ற ஒரு பையன். மாதவுக்கு கல்யாணம் ஆகி புதியான்ற ஒரு மனைவி, கீசுனுடைய மனைவி, அதாவது மாதனுடைய அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. ரெண்டாவது, நம்ம நாட்டில் அப்போ இருந்து வந்த வறுமை, பிரிட்டிஷ்காரன் வந்துட்டாலும் உள்ள அவங்கிட்ட அடிமைப்பட்டதை விட நம்மளுடைய பண்ணைக்காரர்கள், ஜமீன்தாரர்கள், டாக்கூர் என்று அழைக்கப்பட்ட பெரிய வசதியானவர்கள், அவங்கக்கிட்ட நம்ம நாட்டு மக்கள் அடிமைத்தனமாக வேலை செய்து படாத பாடுபட்டிருக்காங்க. அதை தான் இந்த கதை சொல்லுது. இந்த 2 பேரும் ஒரு பணக்காரங்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கொடுத்த கடன்லாம் கழிச்சிக்கிட்டு கூலியாக வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு 4 8 அப்படி தருவான். அதை வாங்கிட்டு வந்து அவனுங்க வந்து ஒரு 4 நாளைக்கு உட்காந்து குடிப்பானுங்க. ஏதாச்சும் ஒரு வயலில் எதுனா கிடச்சிதுன்னா திருடி சாப்பிடுவானுங்க. அப்படியே காலத்தை ஓட்டுவானுங்க. ஒரு 4 நாள் வேலைக்கு போக மாட்டானுங்க, திரும்பி அவர்கிட்டயே போய் வேலை செய்வானுங்க. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. குடும்பத்தெல்லாம் எதுவும் பார்த்துக்கிறது இல்லை, வறுமை. அவங்க வீட்டில் குடிசை வீட்டில் ஓட்டைகளும் ஒரு 4-5 மண் பாத்திரங்களும் தான் இருந்தது. ஒரு நாள் நிகழ்ச்சி அவர் இந்த கதையை எழுதுறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேர் குடிச்சிட்டு கையில் வந்து அந்த மதுவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்குங்க எங்கேயோ திருடி, தோட்டத்தில் திருடி எடுத்துகிட்டு வந்து நெருப்பு மூட்டி அவிக்கிறானுங்க வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து. அப்போது மாதனுடைய மனைவி புதியா பிரசவ வேதனையில், முதல் குழந்தையினுடைய பிரசவ வேதனையில் உள்ள முனகரா. அப்போ தான் வலி ஆரம்பிக்குது. கீசு சொல்கிறான், மாதா நீ உள்ளே போய் பாருடா, உன் மனைவி ஏதோ சத்தம் போடுறா. இல்லைப்பா நான் போக மாட்டேன். ஏண்டா, நான் 4 நாளாக சரியாக சாப்பிடல, நீயும் சாப்பிடல, நான் உள்ளே போகிற நேரத்தில் இந்த கிழங்க நீ சாப்பிட்டுட்டின்னா என்னால் முடியாதுப்பா, நான் சாப்பிட்டு தான் போவேன்னு சொல்கிறான். இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அந்த எழுத்தாளர் அப்படியே எழுதுறார். இப்போ உள்ள அவ முனகிறா, இப்போ கத்த ஆரம்பிக்கிறா, அழுவுறா. ஆனால் இவங்க 2 பேரும் எதுக்கும் செவி சாய்க்கல, இருக்கிற மதுவை குடிச்சிட்டு அப்படியே மயக்கத்தில் படுக்கிறானுங்க. சரி, அவ சத்தம் மற்ற வீட்டுங்களுக்கெல்லாம் கேட்குது. யாராச்சும் ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துருக்கலாம் இல்லையா? எந்த சமுதாயமும் வரவில்லை. விடியுது, மாதவ் போதை தெரிஞ்சு உள்ளே போய் பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புதியா இறந்துருக்கா, வயிற்றுலேயே குழந்தையும் இறந்து போகுது. ஓடியாடுறான், அப்பா இறந்துட்டா. இப்போ 2 பேரும் அந்த வீட்டுக்கு வெளியில் பிறண்டு உருண்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு வயிற்றில் அடிச்சுக்கிட்டு அழுகுறானுங்க. அப்போ ஊரே திரளுது அந்த அழுக சத்தத்தை கேட்டு. நேற்று நைட்டெல்லாம் ஒரு கர்ப்பிணி பெண் கதறி கதறி அம்மா அப்பான்னு கத்துனது யாருக்கும் கேட்கல. அவன் ஏன் வெளியே வரலை? நம்ம எல்லார் மனசுலையும் அந்த கேள்வி வருது இல்லையா? அவளுக்கு உடுத்த உடை இல்லை. வறுமை அந்த அளவுக்கு தாண்டவமாடுது. கிழிஞ்சு போன ஆடை. அந்த பிரசவ வேதனையில் அவளால் அந்த தன் மானத்தை காத்து கொள்வதற்காக வெளியே வராமல் உள்ளே இருந்த ஒரு சின்ன ஒரு துணியை கட்டிக்கிட்டு அழுது புலம்பியிருக்கா. ஏன் நிறைய பெண்கள் வெளியிலையும் இருப்பாங்க, அந்த குரலை கேட்டிருப்பாங்க. இப்போ ஓடி வராங்க அந்த இறந்த பிணத்தின் மீது, அந்த வயிற்றுக்குள்ளேயே இறந்து போன அந்த குழந்தையின் மீது பழைய புடவைகளை எடுத்துகிட்டு வந்து போத்தி சுற்றி எடுத்துகிட்டு வராங்க வெளியில் பாடியை. நம்ம சமுதாயம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவர் எழுதுறாரு, ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது நாம் கொடுக்குற உதவி
செய்கிற அந்த அந்த உதவி அவங்கள காப்பாற்றி எங்கே வளர்த்து விட்டுடுமோனே செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட சமுதாயம் இது. இறந்த பிறகு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வீட்டில் பேசிக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் சண்டையாக இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டா இவன் போய் நிற்பான். ஏன்? வெளியே போயிட்டானா சமுதாயம் இவனை திட்டும், அந்த பயத்துக்காக போய் நிற்பான். ஆனால் நல்லா இருக்கும் போது பேசிக்க மாட்டாங்க. இப்போ அவனுக்கு என்ன பேர் கிடைக்கும் தெரியுமா? இந்த சமுதாயத்தில் வந்து இவங்க 2 பேருக்கு சண்டை இருந்தால் கூட அவன் டெத்துக்கு இவன் வந்து பார்த்துட்டு போனாமான்ற நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக வந்து நிற்பான். ஆத்மார்த்தமாக இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி அந்த புதியாவினுடைய மரணத்துக்கு அந்த ஊரே கூடுது. இவனுங்க அழுகுறானுங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்க? இவங்க கையில் காசு கிடையாது, உடம்பை தகனம் பண்ணணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் போய் தன்னால் முடிஞ்சது, எல்லாமே ஏழைங்க தான், தன்னால் முடிஞ்ச சுள்ளி கட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க. சில பேர் தானியம் அரிசி வகை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க. சில பேர் தாங்கிட்ட இருந்த அரணாவை எடுத்துகிட்டு வந்து தராங்க. இவனுங்க 2 பேர் பண்ணக்காரங்கிட்ட ஜமீன்தார்கிட்ட போய் அழுகுறானுங்க. அவர் ஒரு 2 ரூபா தூக்கி போடுறார் பேக்கெட்லேருந்து. இவனுங்க ஓடியாரானுங்க. மொத்தமாக ஒரு 5 ரூபா சேருது. இந்த 5 ரூபான்றது அப்போது ஃப்ரீடம் முன்னாடி ஒரு பெரிய தொகை. அதை எடுத்துக்கிட்டு என்னுடைய மருமக ஆடை இல்லாமல் இன்னைக்கு இறந்து போயிட்டான். அவளுக்கு மட்டும் ஒரு நல்ல புடவை முன்னாடியே நீங்கள்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அவளை வெளியே வந்திருப்பா, எங்கன்னா வைத்தியத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதனால் அவளுக்கு நாங்கள் பட்டுலேயே கஃபன் வாங்கிட்டு வந்து போத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ரூபாவை எடுத்துக்கிட்டு வாடா மகனேன்னு கூட்டிகிட்டு சந்தைக்கு போகிறார். பணம் அப்படியே இருக்குது. ஊர் மக்கள் கூடி இருக்கிறாங்க. சீக்கிரம் வாங்கய்யா செய்யணுன்றாங்க. இவனுங்க 2 பேர் போகிறானுங்க. போய் ஒரு துணி கடையில் பட்டு துணியை பார்க்குறானுங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குறானுங்க. எதிர்க்க ஒரு ஒயின் ஷாப் தெரியுது, மதுஷாலான்னு சொல்லுவாங்க. வாடா மகனே அங்கே போயிட்டு வருவோன்னு கூப்பிட்றாரு. அப்போ புதியா அவள் இருப்பா, ஊர் ஜனங்க பார்த்துப்பாங்க, நீ வா. அப்பா கூட்டிகிட்டு போகிறார். போயிட்டு 2 பேரும் எல்லாம் சீமை சரக்குடா, இந்த பணம் இனிமேல் நம்ம கைக்கு வராது, இந்த ஜனங்க நம்பி கொடுக்காது, நம்ம வா குடிக்கலாம். 2 பேரும் குடிக்கிறாங்க. என்னென்ன அங்கே சாப்பிட்றதுல உணவில் பூரி இதெல்லாம் சாப்பிடாத உணவுகள். அவனுங்க என்ன சாப்பிடணுமோ எல்லாம் சாப்பிட்றானுங்க. மீதியை பிச்சைக்காரனுக்கு போடுறானுங்க. போதை தலைக்கேறுது. விட போகிறானுங்க. அப்போ பையன் கேட்குறான், அப்பா புதியாக்கு கஃபன், அவளை தகனம் செய்யணுமே. அந்த போதையிலும் அந்த தந்தை சொல்கிறான், டேய் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சாகரம்னா வரமாட்டாங்கடா, செத்துட்டா வந்துருவாங்கடா. மறுபடியும் இதே ஜனங்க எல்லாத்தையும் வசூல் செய்து அவளை தகனம் செய்வாங்க. நீ வாடா நம்ம குடிக்கலாம். இதோட இந்த கதையை அவர் முடிக்கிறார். அந்த காலத்தினுடைய வறுமை எப்படி இருந்தது, குடிச்ச குடிகாரனுங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க மனைவி மக்கள் கிட்ட, பெண்கள் எப்படி இருந்தாங்க, இழிவுபடுத்தப்பட்ட நிலை, தன் உயிரையே தியாகம் செய்கிற நிலைக்கு குடும்பத்துக்காக. ஸோ இது எல்லாமே அழகாக அந்த கஃபன்ற உபன்யாசத்தில் அவர் பிரேம்சந்த் ரொம்ப அழகாக எடுத்து வைப்பார். இதே மாதிரி இன்னொரு எழுத்தாளனுடைய கதையில் நாம் சந்திப்போம். வணக்கம்.